அதே போன்றுதான் பிரசவ வேதனை என்பது அது உள்ளபடியே அது யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். பெண்களுக்கான மறுபிறவி என்று சொல்கிறோம் இல்லையா, அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. அந்த ஒரு நிலையை அந்த பெண்கள் அடைவதனால்தானோ என்னவோ அல்லாஹ் அந்த பெண்களுக்கு கொடுத்த மகத்தான விஷயம், அந்த தாயின் காலில் கீழே தான் சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த பிரசவத்தினுடைய வேதனையிலிருந்து கொஞ்சம் விலக்கு பெறுவதற்கு, கொஞ்சம் அந்த வேதனைகள் எல்லாம் லேசாக்கி வைக்கப்படுவதற்கு, அல்லாஹ் அதை லேசான முறையில் பிரசவத்தை மாற்றி அமைப்பதற்கு அதற்கும் ஒரு துவாவை, ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை அடையார் ஹஸரத் அவர்கள் இந்த விஷயத்தில் எழுதியிருக்கிறார்கள். மிகச்சிறந்த எழுத்தாளராக இருந்த, பல்வேறு நூல்களை, பல்வேறு விதமான பணிகளை எழுத்துத்துறையில் செய்து கொடுத்து இன்றைக்கும் அல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய அல்லாஹ் அவர்களின் ஆயுளில் நீண்ட பரக்கத்தை செய்ய வேண்டும். காஞ்சி அப்துல் ரவுஃப் பாக்கவி ஹஸரத் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மாமேதை அவர்களுடைய மகளாருக்கு ஏற்பட்ட பிரசவ நேரத்தினுடைய அந்த வழி, இது சம்பந்தமாக ஹஸரத்தில் கேட்டிருக்காங்க. ஹஸரத் ஒரு அழகான ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை வெத்தலையில் ஓதி அதை ஊதி கொடுத்திருக்கிறார்கள். என்ன குர்ஆனுடைய வசனம்? சூரா நம்ல் என்ற அத்தியாயம் ஒன்று இருக்கிறது குர்ஆனிலே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் அங்கே பல விஷயங்களை சொல்லுகிறான். ஹுதுஹுது பறவையை பற்றி, பில்கீஸ் அம்மாவினுடைய அந்த ஆட்சியை பற்றி, சுலைமான் நபி அவர்களுக்கு போட்ட கடிதத்தை பற்றி எல்லாம் நீளமாக அந்த அத்தியாயம் பேசுகிறது. அதிலே 30வது வசனமாக இருக்கக்கூடிய இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதுதான் அந்த வசனம். 30வது வசனம், சூரா நம்லினுடைய 30வது வசனம். இந்த வசனத்தை ஓதி ஹஸரத் அவர்கள் வெற்றிலையில் ஊதி கொடுத்திருக்கிறார்கள். அதிலே சில துவாக்கள் ஓதி பிரத்யேகமாக இந்த வசனத்தை ஓதி கொடுத்துருக்காங்க. இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லா தஅலு அலைய வ அத்தூனி முஸ்லிமீன். சூரா நம்லினுடைய 30 + 1 31 2 வசனத்தையும் ஊதி கொடுத்துருக்காங்க. ஹஸரத் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் பிரசவ வேதனையை என் பிள்ளைக்கு லேசாக்கி கொடுத்தான், அல்லாஹ் சுகமான முறையிலே பிரசவத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தான் என்று. அப்போ இப்படியான அனுபவ ரீதியான பல விஷயங்கள், பல துவாக்களை, பல குர்ஆனுடைய வசனங்களை வெளியிலே பார்க்கிற பொழுது குர்ஆனினுடைய வார்த்தைக்கும் அந்த வசனத்திற்கும் ஒரு பொருள் கிடைக்கும். ஆனால் அறிஞர் பெருமக்கள், பேராசான்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக சமர்ப்பித்து அர்ப்பணம் செய்து கொண்ட அந்த அறிஞர் பெருமக்களின் பார்வைக்கு அல்லாஹ் வேறு சில ரகசிய அர்த்தங்களையும் பொருளையும் அல்லாஹ் தருகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, லஹு லஹ்ருன் வ பத்னுன், குர்ஆனுக்கு வெளிரங்கத்தில் சில அர்த்தங்கள் இருக்கிறது, அந்தரங்க அர்த்தங்களும் உண்டு, அந்தரங்க மறைவான அர்த்தங்களும் உண்டு. அந்த மறைவான அர்த்தங்களை, ஞானங்களை ஞானவான்களும் பேரறிஞர்களும் பேராற்றல் மிக்க பேராசன்களும் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட தரத்தில் உள்ளவர்கள் தான் மறைந்த மர்ஹூம் ஷபீர் அலி ஹஸரத் அவர்கள் சொல்லிக் கொடுத்த 2 துவாக்கள் இந்த காணொளியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் நோய்க்கு நிவாரணத்தையும் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே வைத்திருக்கிறான். பிரசவ வேதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும், பிரசவத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சிக்கல்கள், இடர்களை விட்டு பாதுகாப்பு தருவதற்கும் ஒரு துவாவை, ஒரு குர்ஆனினுடைய வசனத்தை சொல்லியிருக்கிறான். இந்த 2 விஷயத்தையும் நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனிலே அந்த வசனம் எங்கே வருகிறது என்பதையும் நான் பதிவு செய்கிறேன். அதை நான் டெக்ஸ்ட் மெசேஜாகவும் இன்ஷா அல்லாஹ் எழுதி போடுகிறேன். நிச்சயமாக இதை பார்த்து ஓதி வாருங்கள். வல்ல அல்லாஹ் அனைத்து விதமான ஆபத்துகளை விட்டு நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. இந்த மாதிரியான ஞான விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்த நம்முடைய ஹஸரத் பெருந்தகைகளுடைய மன்னரையை விசாலமாக்குவானாக. இந்த செய்தியை சமூகத்தின் காதுகளுக்கு சமூகம் உள்ளளவும் அதை எடுத்து பயன்பெற வேண்டும் என்கின்ற சிறந்த சிந்தனையிலே இந்த அற்புதமான புத்தகத்தை தந்த, இந்த புத்தகத்திற்கு வெளிவருவதற்கு காரணமாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான சுகத்தையும் தரட்டுமாக என்று துவா செய்து முடிக்கிறேன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.